உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேற்றுமை பாராட்டுபவர்கள் அப்படின்னு பார்த்தனாலே, கடவுளை வேற்றுமை பாராட்டுதல் அப்படின்ற அந்த ஒரு கருத்து வந்துட்டாலே அங்க என்ன நடக்குதுன்னா உண்மையிலே கடவுள் ஒருவர்ன்ற அந்த ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை அவங்க கிட்ட அறவே கிடையாதுன்றதுதான் பெரிய உண்மை. அவங்க உள்ளார்ந்த முறையில அதை உள் வாங்கவே கிடையாது. அப்போ உள்ள வாங்கிட்டாங்கன்னா அங்க என்ன நடக்கும்னா, இப்ப இந்த கற்றல் கற்பித்தல் தான். இப்ப நான் வரும்பொழுது இது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தவராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இதுல அவர்கள் இந்த உலகத்துல வாழ முயல்கின்றார்கள். அந்த முயற்சிகள்ல அவர் ஒரு மொழி உடையவர், இந்த மொழி உடையவர், அவருக்கு நேர்த்தியாக எந்த வழியில அவருக்கு முன்னேற்றங்களை என்னால் செய்ய முடியுமோ அதை நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்ற அந்த கருத்து தான் வரும். இவர் இந்த மதத்தவர், இந்த இனத்தவர் அப்படின்ற அந்த அந்த இது போட்டி போராமைகள், அதாவது மதத்தின் பேர்ல வராது, மதத்தை சார்ந்து அது வர்றது கிடையாது. ஆனா இப்ப என்னன்னா அதுதான் அதிகமா ஊடுருவி கிடக்கு. மதத்தை வச்சு கடவுள் பேரை சொல்லி இதை பிரிச்சிடுறாங்க. அப்போ உண்மையில பார்க்கும் பொழுது கடவுள் எனக்கு மட்டும்தான் அதிகமாக கொடுப்பார். இந்த மதம் என்ற கருத்துல என்ன வருதுன்னா, பொதுவாகவே என்ன நினைக்கிறாங்க, கடவுள் என்னை தனியாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார், தனியா பார்த்துட்டு இருக்காரு, எனக்காக சரியா கொடுத்துட்டு இருக்காரு, நான் இந்த மதத்துல இருந்தேன்னா எனக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை. ஆனா ஒரு உண்மையான போக்கு என்ன அப்படின்னா, கடவுளையும் நம்மையும் இணைக்கின்ற அந்த முயற்சியில தான் முதல்ல ஒரு அழகான பார்வையை நமக்கு நம்மளுடைய திருமூலர் நமக்கு வழியாக நமக்கு வழிகாட்டுறார். அப்போ இறைவனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், சமய சிந்தனை என்பது என்ன, எதுவாக இருத்தல் வேண்டும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆழமாக விரிவாக மாறுபட்ட கோணத்துல நமக்கு அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அதை எப்படி அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, இதே தான் மெய்கண்டாத செய்வார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்ப என்னன்னா, உன்னுடைய அடையாளங்களின் வழி பார்க்காமல், இப்ப நீங்க எப்படி நான் போன முறை சொன்னனோ, இங்க உருவங்களோட நம்மளுடைய போராட்டம் உருவங்களோட போயிருக்கு. அதிகமா உருவங்களோட தான் நம்மளுடைய போராட்டங்கள் அதிகமா விளைவுகள். அதாவது என்னுடையது பெரியது, உன்னுடைய பெரியது அப்படின்னு. இப்போ உன்னுடையது பெரியது, என்னுடையது பெரியது அப்படின்னும் பொழுது இங்க உருவம் இருக்கோ உருவம் இல்லையோ அவங்க ஒரு உருவத்தை கொடுத்து தன்னை பிரித்துக் கொள்கின்றார்கள். இப்போ உருவம் இல்லைன்னு சொன்னாலும் என்னுடையது பெரியதுன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு உருவம் வைத்து அவர்கள் அதை தனியா பிரித்து எடுத்துடுறாங்க. அப்போ இங்க என்ன புரிந்து கொள்ளலைன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய நாம எல்லா உயிர்களுக்கும் உரிய ஒரு எல்லா நிலைகள்லையும் ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை உத்தமன்னு சொல்லுவாங்க. அழகான வார்த்தை அது, உத்தமம் அப்படின்ற அந்த இது. அதாவது ஒரு ஆதி பகவனை எல்லா நிலைகளும் நமக்கு நம்மளுடைய தேவைகளை அறிந்து நமக்கு செய்யக்கூடிய அந்த இறை சுப்ரீம் பீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேராற்றலை, பேரறிவுடையவனை நாம் என்னன்னு எப்படி தெரிந்து கொள்கின்றோம், எப்படி புரிந்து கொள்கின்றோம் அப்படின்னும் பொழுது, நாம் ஒருவன் ஏகன், அவன் அநேகனாக இருக்க முடியும், பல வடிவுகள்லையும் இருக்க முடியும். அதே நேரத்துல ஒவ்வொருத்தர் உள்ளத்துல அவன் தோன்றி நின்று அவர்களின் அறிவுக்கு ஏற்ப, அதாவது உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் அருளுமாய் தோன்றும் அப்படின்ற அந்த தன்மை. அப்போ ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் புரிந்து கொள்ற வகையில இந்த அருளாய் தோன்றி இறைவன் என்ன செய்கின்றார், உணர்த்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்ற அந்த தோற்றம், அந்த எண்ணம், அந்த நம்மளுடைய சமயம் என்ற பேரில் என்ன செய்யறாங்க, பிரித்து நம்மை ஒரு இதுதான் தீவிரமான பிரிவினைவாதத்துக்கு கொண்டு போகிறது. இதுதான் ஒரு ஒற்றுமை, ஒரு மனித நேயத்தின் மட்டுமல்ல, உயிர்களின் படைப்புகள் அத்தனையும் நாம் என்ன செய்யறோம், ஒரு பிரிவாக்கத்துக்கு கொண்டு போகுது ஒட்டுமொத்தமாக. அப்ப இங்க என்ன எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழல்ல, இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சமயம் என்பது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எந்த வகையில புரிந்து கொண்டால் எல்லா நிலைகளிலையும் உலகத்துல இயங்கி கொண்டிருக்கின்ற, இப்ப நீங்க சொன்ன மாதிரி வரலாறு அப்படின்னும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டுல தன்னுடைய அறிவை, இறை உணர்வை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். பக்தி என்ற பேர்ல டிவைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மத உணர்வுகளாக இருக்கட்டும், இல்ல பக்தி உணர்வாக இருக்கட்டும், இல்ல இறை தொடர்பினை புரிந்து கொண்டு இருக்கின்ற அந்த வகையை அவங்க அழகா பிரிக்கும் பொழுது, அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த உயிர்களுக்கும் இது ஒரு பொதுவான நிலைப்பாடு.
இப்ப பாருங்க, எல்லா உயிர்களுக்கும் இது ஏற்புடையதா இருக்கணும். கடவுள் அப்படின்னும் பொழுது மனிதர்களுக்கு மட்டும் உரியவர் கிடையாது. சிங்கம், புலி, யானை, அப்புறம் பூச்சிகள், செடிகள் அத்தனைக்கும் எந்த உயிரினங்களாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல தன்னை உயிர்த்து நிற்கக்கூடிய எந்த உயிர் பொருளுக்கும் நாம் இறைவனுடைய உறவினை எப்படி புரிய வைப்பது, புரிந்து கொள்ளுகின்ற அந்த முறை, அதாவது புரிய வைக்கின்ற அந்த முறையை தான் நாம் சமயம் அப்படின்ற பார்வையில பார்க்கின்றோம். அப்போ இங்க திருமூலர் காட்டுகின்ற சமய சிந்தனை, தமிழர்கள் வளர்த்த சமய சிந்தனை, சைவம் அப்படின்ற ஒரு கருத்துல நம்ம மையமிட்டு இருந்தாலும், இங்க நாம பார்க்கக்கூடிய சைவம் அப்படின்ற அந்த சிந்தனை ஒரு தெய்வம் அப்படின்ற அந்த கருத்து, அதாவது இப்ப என்ன சொல்லுவாங்க, இது சைவம் என்பது சிவனுக்குரியது, சைவம் என்பது இது வைணவம் என்பது விஷ்ணுவுக்கு உரியது, அப்புறம் கணாபத்தியம் என்பது கணபதிக்குரியது அப்படின்னு பகுத்து அவங்க ஒரு பகுப்பு உருவாக்கி இது தெய்வங்களை இப்படி புரிந்து கொள்கின்ற அந்த ஒரு வடிவு நிலையில மட்டும் வடிவுக்கு இறக்கி அந்த வடிவத்தோடு தன்னை பிணைத்துக் கொள்கின்ற அந்த முயற்சி தான் அதிகமா இருந்ததே தவிர இந்த வடிவம் இந்த உருவம் அப்படின்னு நன்றாக பாருங்க. இன்னைக்கு இப்ப நான் லோகாவை ஒரு வடிவமா எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு வைத்துக்கொண்டேன். அப்ப லோகாவை நான் அப்படித்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்துக்கள் போகுது. இங்க என்ன புரிந்து கொள்ளல அப்படின்னா, ஏகன் அநேகன் எண்ணிலி வடிவத்தன், பல கோணங்கள்ல உள்புவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் அருளுமாய் தோன்றும் அப்படின்ற கருத்து. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதல், அதாவது என் மனசுல படாத ஒரு விஷயங்களை எப்படி நான் புரிந்து கொள்றது அப்படின்ற அந்த ஏற்பாடை எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா திருமூலர் செய்கின்றார் அப்படின்னும் பொழுது ரொம்ப மிக அழகாக செய்கின்றார். அப்ப அதனால முதல்ல சைவம் என்பது என்ன அப்படின்னா ஒரு சிறந்த அறிவியலாக, வாழ்வியல் கொள்கையாக, அதாவது வாழ்வியல் கொள்கை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இயற்கையின், அதனாலதான் இந்த இயலிய வாழ்வியல் முறையாக, அதாவது நேச்சுரல் பெடகாஜியா நமக்கு திருமூலர் எடுத்து காட்டுறார். அப்ப அந்த நேச்சுரல் பெடகாஜி அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா இயலிய வாழ்வியல் முறை. அது எப்படி சொல்றாருன்னா, சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் அப்படின்ற அந்த முதல் கருத்தை முன்வைக்கிறார். அங்கே சிவம் அப்படின்ற அந்த பொருளை மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். சிவம் என்பதை முதல்ல பார்த்துட்டோம். ஏகன்ற வார்த்தையில பார்த்துட்டோம், அநேகன்ற வார்த்தையில பார்த்துட்டோம், ஏக அநேகன்ற வார்த்தையிலையும் புரிந்து கொண்டுட்டோம், பரவியாபகம்னு பார்த்துட்டோம். அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அருளுமாய் தோன்றுகின்ற அந்த, அப்புறம் திருவுருவாய் தோன்றுகின்ற அந்த நிலைப்பாடு எல்லாத்தையும் புரிந்து கொண்ட பிறகு நாம சிவம் என்பதை ஒரு கட்டுப்பாட்டுக்கு, ஒரு வரம்பிற்குள்ளே அடக்காது, வரம்போடு இயல்புக்கு ஏற்ற, ஒரு மனிதனுடைய இயல்புக்கு ஏற்ற, அந்த அறிவுக்கு ஏற்ற அந்த அறிவு நிலைப்பாடாக வெளிப்படுகின்ற ஒரு தூய நிலை, ஒரு தூய அறிவு, செம்பொருள், பேராற்றல், இப்படி இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் நம்ம மையப்படுத்தி சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல் அப்படின்ற ஒரு கருத்தை அழகாக முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க, நம்மைனா இங்க சொல்லக்கூடிய அந்த சுப்ரீம் இன்டலெக்ட் அப்படின்னா இந்த உலகத்தை இயக்கமாக இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் ஒரு அறிவு பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவோடு என்னை, என்னுடைய உயிர்ப்பினை நான் எப்படி இணைக்கின்றேன், என்னால் இணைக்க முடியுதா, எவ்வளவுக்கு இணைக்க முடிகின்றது அப்படின்னு. அப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க, எல்லாருடைய முயற்சிகளும், எல்லா சமய அறிவும் நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம், ஒரு உயர்ந்த இந்த உயர்நிலை அறிவுல தன்னை தொடர்பு செய்தல் அப்படின்ற ஒரு கருத்தை தான் முதல்ல சம்பந்தமாக்குதல் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பார்வை. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்ய முயற்சிக்கின்றோம், ஒவ்வொரு உயிரும் என்ன செய்ய பார்க்கின்றது, நல்லா பாருங்க, இது மனிதருக்கு மட்டும் வரம்பு விதித்து பார்க்கின்ற பார்வை கிடையாது. எந்த உயிராக இருக்கட்டும் தன்னை ஒரு உயர்நிலை அறிவோடு தொடர்பு சம்பந்தம் ஆக்குகின்ற அந்த பயிற்சியிலேயே நாம சமயமாக்கின்றோம். அப்ப இங்க விலங்குகளுக்கு சமயம் உண்டா? நிச்சயமா உண்டு. அப்ப நாம பார்க்கின்ற சமயமும் விலங்குகள் பார்க்கின்ற சமயமும் ஒன்றா? நிச்சயமாக ஒன்று. ஏன் அது அப்படி பார்க்கின்றோம் அப்படின்னு சொன்னா, அது தன்னை உயர்நிலை அறிவோடு எப்படி சம்பந்தம் செய்து கொள்கின்றதோ
ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதுக்குதான் நீங்க பயாலஜிலாம் படிக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கும். இப்படிப்பட்ட விலங்குகளினுடைய இயல்புகளை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நிறைய வியக்கின்றார்கள், ஆச்சரியமாக இருக்கும். இப்படி விலங்குகளுக்கு கணிதம் தெரிகின்றது, விலங்குகளுக்கு கணிதம் தெரியும். இது வேற சூழல்ல நான் விளக்குறேன். இப்போ மிக ஆழமான சூழல்கள் எல்லாம் எந்த மாதிரியான கணிதங்கள் அதற்கு புரிகின்றது அப்படின்னு. குருவிகளுக்கு கணிதம் தெரியும், எண்கள் தெரியும், எண்களின் எண்ணிக்கை தெரியும். அது நமக்கு தெரிகிற மாதிரி 1, 2, 3 அது எப்படி கணிதம் செய்கின்றதுன்றது ஒரு வியப்பான விஷயம். இன்றைக்கு ஆராய்ச்சியினுடைய விளைவுகள் இதெல்லாம் பார்க்கின்றோம். அப்போ ஒவ்வொரு நிலைகள்லையும் ஒரு தேனீக்களை பார்க்கும் பொழுதும் சரி, அதனுடைய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் எக்ஸலன்ட் செய்ய முடியும். பர்ஃபெக்ட், ரொம்ப அழகாக ஒரு எக்ஸலன்ட் செஞ்சு, அதாவது பாத்தீங்கன்னா அருமணங்களை அவ்வளவு அழகாக உருவாக்கி தன்னுடைய அந்த கூட்டினை அதனால உருவாக்க முடியும். எந்த மாதிரியான கணித நுட்பங்களும் எப்படிப்பட்ட ஒரு அறிவு இயக்கத்தில் அதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது சாதாரண நிலையில் உள்ள அறிவு கிடையாது. இன்னைக்கு நாம பெற்று வளர்த்து கொண்டிருக்கின்ற அறிவியல் எல்லாமே இப்படிப்பட்ட அறிவுல இருந்து தான் வருது. அது விலங்குகிட்டேருந்து வருந்தும் போது விலங்குகிட்டேருந்து அறிவை வாங்கிட்டு விலங்குகளை நாம கீழே இறக்கிறோம். அப்ப அது ஏதோ ஒரு வகையில அதனுடைய அறிவின் வழி நமக்கு கொடுக்கின்ற அந்த அறிவு இறை சம்பந்தத்தை உருவாக்குது பாருங்க. அதை பற்றி அறிவை நாம பார்க்கறது கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம், கீழான அறிவு, நான் பார்ப்பதுதான் மேலான அறிவு அப்படின்னு. இல்லையே, பெற்ற அறிவுகள்லாம் இங்கிருந்து தானே வருது, இயற்கையிலிருந்து வருகின்ற அறிவுகளை தானே அறிவுகளாக பார்க்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அறிவுகளை பெற்று ஆனா நம்ம அதற்கு கொடுக்கின்ற மரியாதையும் மதிப்பும் மிக குறைவு, ஏதோ ஒன்று அப்படின்னு. அப்ப இங்க முதல்ல நாம பார்க்கின்றது இவர் கொடுக்கின்ற அந்த விளக்கம். முதல்ல ஒரு சமயம் என்பது நாம் ஒரு இறைவனோடு எப்படி சம்பந்தம் ஆகின்றோம், ஒரு இறை தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். இதற்கு ஒரு நல்ல விளக்கமும் நான் போன முறை அவருக்கு சொல்லியிருந்த போது நான் சொன்னேன். அதாவது ஒரு சாதாரண நிலையிலேயே உங்களுக்கும் நமக்கும் ஒரு உயர் நிலையில இருக்கிற ஒரு பதவியில இருக்கிறவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சம்பந்தமே நமக்கு ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பில்டிங் அப்படின்னு ஒரு கருத்தை பரவல கார்ப்பரேட் வேர்ல்ட்ல பேசுறாங்க, ஒரு பிசினஸ் வேர்ல்ட்ல பேசுறாங்க. உனக்கு என்ன நெட்வொர்க் இருக்கு, நீ நல்ல நெட்வொர்க்ல இருந்தனா நீ ஒரு நல்ல உயர்ந்தவனாக வருவதற்கு உனக்கு அதுவே வாய்ப்பாகிறது. ஒரு இண்டஸ்ட்ரி நிலையா இருக்கட்டும், ஒரு எதுவா இருந்தாலும் நீ எந்த மாதிரியான நெட்வொர்க் வச்சிருக்க அப்படின்னு தான் பாக்குறாங்க. அதாவது அது உறவுகளின் வழியா இருக்கலாம், ஏதாவது ஒரு உறவுகளை நம்ம ஏற்படுத்தி அதை எப்படி நான் என்னுடைய மேம்பாட்டுக்கு நான் செய்கின்றேன் அப்படின்னு. அப்ப ஆரம்பத்துல நாம இங்க கொடுக்கறது எப்படிப்பட்ட நெட்வொர்க்கை நான் பில்ட் பண்றேன் அப்படின்றது தான் முதல் சமயத்தினுடைய ஒரு சரியான ஒரு விளக்கமாகுது. அப்ப இங்க நெட்வொர்க் அப்படின்றத ரொம்ப குறைச்சி கீழே கொண்டு போகாம, அது ஒரு இறைவன் அப்படின்னு ஏதோ புலப்படாத புரியாத ஏதோ ஒரு பெரிய சுப்ரீம் இன்டலெக்ட் அப்படின்னு நினைக்காம, என்னை நான் சர்வசாதாரணமாக ஒரு மனிதனோடு இன்னொரு சக மனிதனோடு நான் எப்படி என்னுடைய உறவுகளை உருவாக்கி கொள்கின்றேன் அப்படின்ற ஒரு பண்பு, என்னுடைய உறவுகளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் விலங்குகளுக்கும் என்னுடைய உறவுகளை நான் எப்படி சம்பந்தமாக்கி கொள்கின்றேன், அதே நேரத்தில் இயற்கையின் இயல்புகளோடு எப்படி என்னை நான் சம்பந்தப்படுத்திக் கொள்கின்றேன். அப்புறம் அதற்கும் மேலாக இயற்கைக்கும் இருக்கக்கூடிய, இப்ப அதனால்தான் நீங்க எப்படி சம்பந்தப்படுத்திக்கிறீங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க எல்லாம் சம்பந்தம் ஆகிக்கொண்டே இருக்கின்றீர்கள். எப்படி நீங்க என்ன படிக்கிறீங்க? ஏரோஸ்பேஸ் படிக்கிறீங்க. ஏரோஸ்பேஸ்ல நீங்க எப்படி சம்பந்தம் ஆகுறீங்க? இறை சம்பந்தம். ஒவ்வொரு நிமிடமும் நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிசிக்கல் ஃபெனோமெனா ஹைட்ராலிக் பிரின்சிபல் அப்படியே கரைச்சு குடிக்கிறீங்க. சரி, அப்போ ரியல் பிசிக்கல், அந்த பிசிக்கல் ஃபெனோமெனாவை, இந்த பிசிக்ஸ் இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் லாவை யூ ட்ரைங் யுவர் பெஸ்ட் மாஸ்டர், ரைட்டா, மாஸ்டர் பண்றீங்க. அப்புறம் ஏரோநாட்டிக்கல் அது இதுன்னு அப்படியே எங்கெங்கயோ லெவல்ல அதெல்லாம் ஸ்கேல் பண்ணி அதை எப்படி பண்றது அப்படின்னு இன்னொரு ஸ்கேல்ல நீங்க கனெக்ட் பண்றீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமலே இந்த இறை சம்பந்தத்தை எப்படி நீங்க இது ஒரு பகுதியான ஸ்பெஷலைஸ் அப்படின்ற உங்களுக்கே தெரியாம நீங்க அது ஒரு வார்த்தையை கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த இறை சம்பந்தத்தை ஒரு அந்த வெளிப்பாட்டை நீங்க இன்னும் மேம்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வழிவகுத்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படிதான் உருவாகுது, இப்படிதான் அது இயங்குது, இப்படி. அப்ப அந்த அறிவை வாங்க வாங்க உங்களுக்கு என்ன தோணுது, எனக்கு இன்னும் நல்லா புரியுது, இன்னும் எனக்கு நல்லா தெரியுது,
அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள்ல இன்னும் பல கோணங்கள்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது நான் சொல்றது ஒரு சப்ஜெக்ட்லயே நீங்க இவ்வளவு கனெக்டட் ஆகும்போது இவ்வளவு தெளிவு வருது. இப்ப நாம என்ன சொல்றது, பல சப்ஜெக்டோட உருவாகும் போது வாழ்க்கைன்றது வந்து அதாவது கம்பார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவாங்க, அது கிடையாது. அதாவது கம்பார்ட்மெண்டலைசேஷன்னா உங்களை வந்து இப்படியே அந்த ரயில் பெட்டிகள் மாதிரி ஒரு தனித்தனி பெட்டிகளை உருவாக்கி பார்க்குற வாழ்க்கை என்பது ஒரு முழுமை. சரியா? ஏன்னா முழுமை என்பது என்ன, உங்களை ஹெல்த் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, பொருட்கள் இருக்குது, ஒவ்வொன்றையும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சம்மந்தப்படுதோ அதெல்லாம் முதல்ல சம்மந்தத்தின் அறிவை பெற்றுக்கொள்வது தான் அறிவு. ஏன்னா கண்கள் இருக்குது, கண்களின் பார்க்கின்ற பொருள்கள், கேட்குது, சத்தத்தின் விளக்கம், அதை பற்றி தெரியுது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் நுகர்ச்சியினுடைய நுட்பங்கள், ஐம்புலன் விளக்கம், அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய அதாவது சொல்லுவாங்க இந்த காக்னிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுடைய புத்தி, அகங்காரம், அந்த இன்ட்யூஷன், இதெல்லாமே உங்களுடைய அடுத்து இயக்குகின்ற ஒரு முறைகளா இருக்கு. அப்புறம் ஞானேந்திரியங்கள், அப்படி அதாவது கர்மேந்திரியங்கள், இப்போ பாருங்க கையின் வழி நான் வந்து இந்த எவ்வளோ விஷயங்களை எடுக்கிறது, மெக்கானிக்கல் ப்ராசஸ், இது அதுன்னு எவ்வளோ விஷயமே நான் கற்றுக்கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய சம்பந்தம் முழுக்க இதெல்லாம் சம்பந்தமாக தான் இருக்கு. அப்ப இந்த கீழ்நிலை சம்பந்தங்களையும் அதுல இருந்து நான் வந்து இன்னும் உயர்நிலைப்படுத்தி அந்த சம்பந்தத்தை எப்படி புரிந்து கொண்டே போகின்றேன் அப்படின்னும் பொழுது சாதாரண நிலையில பார்க்கும்போது என்னுடைய ஸ்கேல் விரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். இதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் அப்படின்றத அதை வந்து எப்படி எக்ஸலரேட் பண்றது, அதாவது அதை எப்படி துரிதப்படுத்துறது, அதை எப்படி இன்னும் மென்மேலும் வளர்க்கின்ற அந்த முயற்சிகளை தான் நீங்க அத்தனை பேர் இறங்கியிருக்கீங்க. சரியா? அப்ப இது மட்டும் நீங்க மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இல்லையே, எல்லா உயிரும் அதை தானே செய்யுது. எல்லா உயிரும் அதற்கு இருக்கக்கூடிய சூழலை வகைப்படுத்தி சரிப்படுத்தி அது என்ன செய்ய பார்க்குது, இன்னும் துரிதப்படுத்தி இன்னும் நல்லா வாழ பார்க்குது. அப்போ முதல்ல என்ன அப்படின்றது, சிவனுடன் சம்பந்தமாகுதல் அப்படின்ற அந்த கருத்தை முதல்ல நாம நன்றாக ஆழமாக புரிந்து கொள்வது என்ன அப்படின்னு சொன்னா, என்னை நான் எந்த மாதிரியான உணர்வுகளுக்கு சம்பந்தம் செய்கின்றேன், எந்த மனிதனை என்னை மனிதனாக்குகின்ற. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் என்னன்னா, பொறாமை வரும்போது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வஞ்சகம் வரும்போது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னா நான் அவனை அழிக்கணும், இன்னொன்னு பால்படுத்தணும், அதாவது இன்னொன்னு கெடுக்கணும். இப்ப இதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த சம்பந்தம் ஒரு பார்க்க ஒரு தீயதோட சம்பந்தம் செய்யும் பொழுது அது எனக்கு என்ன வருது அப்படின்னா, எனக்கு என்னுடைய இயல்பை அது கெடுக்குது, என்னுடைய உண்மையான அந்த நிலையை கெடுக்குது. அது எனக்கு பிடிக்கல. சிலருக்கு ஏன் பிடிக்குதுன்னா அவங்களே அதை வந்து காரணமாக, அது பிடிக்குதுன்னு இல்லை, வேண்டா, அது வந்து காரணத்தை அவங்க தேடி அவங்க வாழ்க்கையை உள்ளுக்கு அதுல புகுத்தி அவங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து தன்னுடைய இயல்பா மாற்றி கொள்றாங்க. ஆனா அவங்களும் என்ன செய்ய பாக்குறாங்கன்னா, இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, என்னுடைய குடும்பத்துக்காக செய்யறேன். ஒரு கொலை பண்ணிருக்கோம், எதுக்காக எனக்கு கொலை பண்ண அப்படின்னா இவனை அழிச்சிட்டு இன்னொரு உயிரை பாதுகாப்பதற்காக, இல்ல தன்னை வந்து இன்னும் நல்லா சாப்பிடணும், இன்னும் நல்லா என்ன வச்சுக்கணும் அப்படின்னு தன்னுடைய வெறுப்புகளுக்கு தீனி போட்டு தான் வளர்க்குற முயற்சி பண்றாங்க. அப்ப இங்க முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் அப்படின்றது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு பொருந்திய விஷயமாகுது. ஆனா பாருங்க, ஒரு இந்த விளக்கத்தை நல்லா பாருங்க, அடுத்தது எப்படி அழகா பிடிச்ச ஒரு விளக்கம் சொல்றாரு அப்படின்னு, இறைவனோட சம்பந்தம் ஆகுதல் அப்படின்ற அந்த கருத்தோ இல்ல ஒரு பெரிய இது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க, சார் நீங்க ரொம்ப நல்ல ஒரு அழகான விளக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்படி பார்க்கலாம். சார் நான் வந்து இப்போ ஒரு மினிஸ்டர் கூட சம்பந்தமாகிறேன், எனக்கு பார்க்கும்போது ஐ எம் சோ ப்ரவுட். நான் வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பவர் இன்ஃப்ளூயன்ஸ் என்கிட்ட வரும்போது எனக்கு எப்படி இருக்கு, ஐ ஃபீல் சோ கிரேட். அதாவது இந்த சமூக சூழல்ல நான் உயர்ந்தவனாக இன்னும் ஒரு பெரிய சம்பந்தம் கிடைச்சதோட எனக்கு என்ன ஏற்படுதோ ஒரு பூரிப்பு, என்னால் பெரிய விஷயத்த செய்ய முடியும் நான் நினைச்சேன்னா. அப்ப இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ஃபீல் வந்ததோட அவங்களுக்கு வந்து தன்னை வந்து ஒரு ஈகோ, அதாவது ஒரு மன அளவுல ஒரு தன்னை வந்து ஒரு விகார நிலையில ஒரு பிரமிப்பு, நான் தான் பெரியவன் அப்படின்னு. அப்ப அதே மாதிரி ஒரு ராஜா இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐ எம் தி கிங். இப்ப நான் வந்து இந்த உலகத்துல வந்து என்னை விட யாரு சிறந்தவனாக இருக்க முடியும் அப்படின்ற அந்த எண்ணமும் அவங்களுக்கு வந்துடுது. அப்ப அந்த மாதிரி நிலையில அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் எனக்கு அடிமைகள் அப்படின்னா ஒரு விதமான சம்பந்தத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட உணர்வு உனக்கு ஏற்படும்,
நீ இன்னொரு, அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு உயர்ந்த நிலையோடு தொடர்பு செய்யும் பொழுது உனக்கு ஒரு விதமான உணர்வு ஏற்படும். அது சிவ சம்பந்தம்னு இருக்கு. சரியா ஏன் சொல்றாருன்னா, உனக்கு அதுல ஒரு தூய நெறி இருக்கணும், தூய உணர்வு இருக்கணும், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த இது இருக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அடுத்த நிலையில சைவம் தன்னையறிந்தே சிவம் சாருதல் அப்படின்ற இன்னொரு வார்த்தையும் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அடுத்த முயற்சி என்னன்னா, தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு முழுமையான கருத்தையும் இங்க வலியுறுத்துறாரு. சரி, சம்பந்தம் நடக்குது அப்படின்னா எனக்கு அறிவு நீங்க கொடுக்குறீங்க, சரியா? நான் ஒரு நல்லவரோட சேரும் பொழுது எனக்கு அவர் வழியாக அறிவு வருகின்றது அப்படின்றது வருது, சரியா? ஆனா இப்ப தீயவர் எனக்கு வழிகாட்டும் பொழுது, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ராங்கான ஒரு சம்பந்தம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது? நானும் சரியான முறையில என்ன வழிநடத்த முடியாதவனாக இருக்கிறேன், சரியா? ஆனா அதை தன்னை அறிதல் அப்படின்ற அந்த கருத்துல முதல்ல வலியுறுத்துறது. அங்க பாருங்க, தன்னை அறிந்தே சிவம் சாருதல் அப்படின்ற ஒரு கருத்தை அழகா வைக்கிறார். அப்போ என்ன சொல்றாருன்னா, இங்க உன்னுடைய இயல்பை முதல்ல நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனித இயல்புகளை முதல்ல, அதாவது தன்னை அறிதல் தான் நம்மளுடைய முழுமையான அடிப்படையான இது. எதனோடு தொடர்பு வைத்திருந்தாலும் உன்னை அறிகின்ற அந்த உலக நிலைய, உன்னுடைய நிலைமையை நீ சரியா புரிந்து கொள்ளணும். அப்ப இங்க அடிப்படையில என்ன வருது அப்படின்னா, நம்மளுடைய ஆகமவியம் தான் வருது. ஆகமியம் தான் அந்த கருத்தை மையம் வருது. அப்போ ஆகம கருத்து எப்படி வருது அப்படின்னா, தன்னை அறிதல், தன்னை அறிந்து பாருங்க, தன்னை அறிந்தே சிவம் சாருதல் வேண்டும் அப்படின்றது. அப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு விதமான உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை, ஒரு மனிதனுடைய மனித நேயத்தை, உன்னுடைய இயல்பை சரியாக வளர்க்கின்ற அந்த சம்பந்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றத அடுத்தது சரியாக வைக்கிறாங்க. அப்ப நீ எந்த சமயத்துல வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு சமயம் டிவேட்டட், ஒரு டிவியேஷன் அப்படின்னு எதை சொல்லும் பொழுது அது சரியா தப்பா அப்படின்னு எப்படி புரிந்து கொள்ற போது, என்னை அறிய செய்கின்றதா? ஒன்றே என்னுடைய தொடர்பை நான் ஒரு சமூகத்தின் பேர்லயோ இல்ல ஒரு சமயத்தின் பேர்லயோ, அப்படி இல்லைன்னா ஏதோ எஸ்டாப்ளிஷ்டு கொள்கைகளோட என்னை நான் இணைக்கும் பொழுது, அந்த கொள்கைகள் என்னை விளக்குவதற்கு, என்னை புரிந்து கொள்வதற்கு, என்னை சரியாக நடத்துவதற்கு வழிகாட்டுகின்றதா அப்படின்ற இரண்டாவது பாயிண்டையும் அவங்க சரியா வச்சிருக்காரு பாருங்க. இவ்வளவு அழகா வழிகாட்டுறாரு பாருங்க. அப்ப சமயம்ன்றது உலகத்துல எங்க எந்த மூலையிலையும் உருவாகி தோன்றி நிற்கலாம். ஏன் அது தோன்றி நிற்கலாம்னு சொல்றேன்? உழுகுவார் உள்ளத்துள்ளே அவ்வொருளாய் தோன்றிய நிற்கும். அப்ப அது பல நிலைகள்ல வெளிப்பட்டு நிக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது, பல வடிவுகள்ல அது நிக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு பார்த்தா கல்லாக நிற்கும், சில பேர் அது கல்லாக வழிபட்டு கொண்டிருப்பாங்க. இவங்களை பார்க்கும் பொழுது அது புல்லாக வழிபட்டு கொண்டிருப்பாங்க. இவங்களை பார்த்தா மரமாக அதை வழிபட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்தாக்கா அதை ஆகாயமாக வழிபட்டு கொண்டிருப்பாங்க. இவங்க எது வேணாலும் இப்படி நீங்க போய் பார்க்கும்பொழுது, ஓ இவங்க இப்படி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஆனா இவர்கள் எப்படி தன்னை முதல்ல அந்த சிவம் சார்தல், அந்த பெரிய உணர்வுகளை தொடர்பு செய்வதற்கு தன்னை எப்படி வளர்த்துக் கொள்கின்றார்கள் அப்படின்ற அந்த கருத்து, தன்னை அறிவதற்கு இந்த மாதிரியான அறிவு எப்படி அவங்களுக்கு பயன்படுகின்றது அப்படின்ற அந்த நுட்பத்தையும் அவங்க கற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த நுட்பத்தையும் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ இது ரொம்ப முக்கியம். நான் அதை மீண்டும் கீழ்நிலையில, அதாவது ரொம்ப ஆழமான நிலையில நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு உண்மை என்றைக்குமே உண்மையாக இருந்து செயல்படுவது தான் அந்த ஃபார்முலாஸ் சொன்னேன். இப்போ நியூட்டன் வெளிப்படுத்தின ஃபார்முலாஸா இருக்கட்டும், இல்ல அதாவது அதே ஃபார்முலரை வேற யார் வேணாலும் அதை உருவாக்கி காட்டினாலும் சரி, அது லைப்னிக்ஸ் கொண்டு வந்த அந்த கல்குலஸா இருக்கலாம், இல்ல நியூட்டன் கொண்டு வந்த கல்குலஸா இருக்கலாம், அது உண்மை எந்த இடத்துல வெளிப்பட்டாலும் அது உண்மைன்னு ஏற்றுக்கொள்ற அந்த மனப்பான்மை நமக்கு எப்போ வருது அப்படின்னும் போது அது உண்மை. அந்த உருவம் நம்ம பார்க்கக்கூடியது இந்த dydx சொல்லக்கூடிய அந்த கால்குலஸ் டெரிவேஷன், இல்லாட்டினா அந்த இன்டகிரேஷன் நீங்க பார்க்கக்கூடிய சிம்பாலிக்லி அது டிஃபரெண்டா இருக்கலாம். ஆனா அந்த விளக்கம் உனக்கு சரியா கிடைச்சதுன்னா, இப்ப நான் டெரிவேஷனுக்கு ஒரு டெல்டாவோ இல்ல இது ஒரு டெல்டா போட்டு பார்க்கலாம், இல்ல நான் ஒமேகா போட்டு பார்க்கலாம். நீங்க அதுக்கு ஆ போட்டுக்கலாம், ஈ போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டு நீங்க அதை விளக்கலாம். அதே விளக்கத்தை நீங்க கொடுக்கும் பொழுது என்ன மாற்றம் இருக்கு?
ஆனா நான் சொல்ல முடியாது, இல்ல நீங்க செய்யற கால்குலஸ் வேற, நான் பாக்குற கால்குலஸ் வேற அப்படின்னு சொல்ல முடியாது. சிம்பாலிக் ரிப்ரசன்டேஷன் தான் அங்க வேறுபடுது. இப்போ F equal to MA நான் மாத்தி அது வந்து A equals to BC ன்னு போடுறேன். ஏதாவது தப்பு இருக்கா? எங்கேயாவது அது தப்பாகும்? எங்கன்னா நான் ஏக்கு விளக்கம் சரியா கொடுத்துட்டேன், எம்முக்கு சரியான விளக்கம் கொடுத்துட்டேன், A B C க்கு விளக்கம் சரியா கொடுத்துட்டேன்னா இங்க என்ன பிரச்சனை? நீங்க அதை சொல்ல முடியாது, இல்ல அது F equals to MA தான் இருக்கணும். ஏன்னா நான் அந்த சிம்பல், அந்த 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 உருவுக்கு மட்டும் நான் இடம் கொடுத்திருக்கேன். அந்த உருவம் எதை தாங்கி நிற்கின்ற அந்த உண்மைக்கு நான் இடம் கொடுக்க முடியாம போயிருக்கு பாருங்க. அப்ப இந்த உண்மையை தான் நம்ம வந்து இன்னைக்கு மறந்துட்டு என்ன செய்யறோம், இவர் காட்டுகின்றது A equals to BC, இவர் காட்டுவது F equal to MA. அப்ப என்னோட போராட்டம் வந்து இல்ல இல்ல உன்னோட A இல்ல. இப்ப நாம சொல்றது என்னன்னா, அந்த ஃபார்முலர் சரியா வேலை பார்க்கும் அப்படின்ற பொழுது அது உண்மைதான், அதுல எந்த மாறுபாடும் கிடையாது. இப்ப நம்மளுடைய பார்வைகளை அதை எப்படி வந்து உருவாக்கி தருது அப்படின்றது தான் இங்க முக்கியமான போராட்டம். அப்போ நீங்க ஒவ்வொரு கலாச்சாரத்துள்ளேயும் நுழையும் பொழுது, ஒரு ஆதி மனிதனாக இருக்கட்டும், ஆதி கால அந்த கூறுகளை கொண்ட இப்போ ஒரு அபோரிஜின்ஸா இருக்கலாம், எஸ்டேக்கா இருக்கலாம், மாயன் கல்ச்சரா இருக்கலாம், இப்போ எந்த மாதிரியான ஒரு கிரீக் இதுல உள்ளுக்கு நுழைஞ்சு பார்க்கும் பொழுதும், இல்ல சுமீரியனா இருக்கலாம், மோஞ்சராரப்பால வாழ்ந்த மனிதர்களாக இருக்கலாம், அதே மாதிரி எஜிப்ட்ல வாழ்ந்த கலாச்சாரங்களாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி இறைவனை உணர்ந்து கொள்ள முயன்றார்கள் அப்படின்ற பார்க்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் இறை சம்பந்தத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டியிருக்கிறது பொதுவான உண்மை. அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வழிமுறைகளை அவர்கள் எப்படி வகுத்தார்கள், அதுலதான் சில குளறுபடிகள் இருக்கு. அந்த குளறுபடிகள்ல நாம என்ன செய்யறோம், சில இதை வந்து சரியாக பார்க்கிறது, அதை தான் நம்ம ஒதுக்குறோம். இப்ப நம்ம வந்து ஒதுக்கப்பட வேண்டியது இறைவனை கிடையாது, அந்த அவர்கள் செயல்படுத்துகின்ற அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற அந்த ரிச்சுவல்ஸ் தான் நம்ம வந்து சரியில்லை, இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம், இது வந்து மனிதனுக்கு ஏற்படுவதால அந்தந்த காலகட்டங்களுக்கு அது ஏன் தோன்றி நின்றுக்கலாம், அது ஒரு காரணமா இருக்கலாம். இது ட்ரெடிஷனலி இன்ஹெரிட்டட் கான்செப்டா இருக்கலாம். ஆனா அங்க வந்து கடவுளை வந்து எப்படி புரிந்து கொள்வதற்கு அது துணை செய்திருக்கின்றதுன்ற அந்த கருத்துல நம்ம ஆழமாக சிந்திக்க போவோமானா அதுல ஒரு பெரிய உண்மை வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒவ்வொருவரும் இந்த முயற்சியில தான் இறங்குறாங்க. ஆனா என்னன்னா அதை வந்து பாதகமாக மற்றவரை அழிக்கின்ற அந்த கருத்துல போகும் பொழுது அது தவறாயிடும். ஆனா மூணாவது நிலையை இன்னும் அழகாகவும் விளக்குறாரு. சைவம் சிவமன்றி சாராமல் நீங்குதல் அப்படின்ற இன்னொரு கருத்தையும் சொல்லித்தராரு. இது ரெண்டு கருத்தை பொதிஞ்சிருக்கு, அது உள்ளுக்கு ஒளிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, சைவம் சிவமன்றி சாராமல் நீங்குதல் இது எப்படி விளக்குவாங்கன்னா, சைவ பெரியார்கள் தான் எப்படி விளக்குவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்டு விளக்குவாங்க. சைவ பெரியார்கள் எப்படி விளக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவத்தை அன்றி மற்றதை எல்லாத்தையும் ஒதுக்கியது அப்படின்னு விளக்குவாங்க. இது பாருங்க, அப்ப இவங்க என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, சிவத்தை மட்டும் பிடிச்சுக்கோ, மற்றது எல்லாத்தையும் தள்ளிடு அப்படின்ற கருத்து. அந்த பொருள் என்னன்னா, சிவத்தை அவங்க என்ன சரியா புரிந்து கொள்ளலன்றதுக்கு தான் விளக்கம் வருது. சிவம் என்பது பரவியாபகம், ஆம்னிபிரசன்ட், எல்லா நிலைகள்லயும் எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய. நீங்க எங்க சிவனை மட்டும் தனியா பிரிச்சுட்டு மற்றதெல்லாம் ஒதுக்குனா எதை ஒதுக்குறது? எதை ஒதுக்கிட்டு என் வாழ்க்கைய மாத்துறது? என் வாழ்க்கைன்றது எல்லாமே இருக்கின்ற ஒரு வாழ்க்கை, எல்லாரோடையும் கலந்து நிற்கக்கூடிய வாழ்க்கை, எல்லா உயிர்களோட இணைந்து நிற்கின்ற வாழ்க்கை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க சம்பந்தம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம இங்க எதை சார்ந்து நிற்க வேண்டும் அப்படின்றது, நீங்க வந்து ஒரு முழுமையான விரிவடைய வேண்டிய, அதான் நல்லா பார்த்துங்க, ஒரு உயிர் தன்னை உள்ளே இழுத்து கொண்டால் அதனுடைய உலகம் சிறிதாகும். அப்படின்னா என்ன பண்றாங்க, the atomization of the soul அப்படின்னா, அதாவது தண்ணியே உள்ள இழுத்துக்கிறது. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதுதான் உலகம் அப்படின்னா சின்ன உலகம். ஆனா இறைவன் அப்படி இல்லை, எல்லா நிலைகளிலும் விரிந்து நிற்கின்றான். அப்ப என்னுடைய உயிர் எப்படி உருவாகணும்? இறைகுணங்களை தான் என் குணமாக நான் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை நான் விரிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு விரிந்து இறைவன் இந்த உலகத்துல, இப்ப அவர் கேட்ட மாதிரி பல வகையான சமயங்கள் ஏன் தோன்றி நிற்கின்றன அப்படின்ற அந்த அறிவு கூட எனக்கு இல்லாம
நான் வந்து என்னுடைய சமயத்தின் வழிதான் நான் உண்மையை கண்டுகொள்கின்றேன்னு சொல்றதுல எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. ஏன்னா மற்றவர்களினுடைய உணர்வுகளும் இந்த உலகத்துல தோன்றி நிற்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டு இருக்கின்றது அதன் வழி. ஆனா அதுலயும் சிக்கல்கள் இருக்கு, அதுலயும் குறைபாடுகள் இருக்கு. அந்த குறைகளையும் சிக்கல்களையும் எப்படி ஒவ்வொரு உயிர்களும் நிவர்த்தி செய்து தன்னை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்குது. நம்ம சுட்டி காட்டலாம் அந்த குறைகள் இருக்கு, இதுல இப்படி இருக்கு அப்படின்றது. ஆனா அடிப்படையிலேயே தன்னை அறிதல் அப்படின்ற அந்த இதுல வந்து நாம எந்த வகையிலையும் அந்த உயிருக்கு வந்து என்ன செய்யறோம், இடம் கொடுத்து போக வேண்டும் அப்படின்றது தான். அதான் ஆகமவியல். அதுதான் நம்ம வந்து ஆகமம் அப்படின்ற அந்த கருத்துல பார்க்கணும். அதற்கும் மேல அதை பாத்தீங்கன்னா எல்லா நிலைகள்லையும் எல்லா அறிவினையும் நாம் வந்து சீர்தூக்கி உணர்ந்து கொள்ற அந்த பக்குவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நான் வந்து சொல்றேன், நான் வந்து சிவத்தை சார்ந்து விட்டேன் அப்படின்னு. நீ வைணவன் வேண்டாம், முடியாது. நீ வந்து ஒரு கிறிஸ்துவன், அப்போ உன்னை நான் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. அவர் என்னவா இருந்தாலும் அவர் மனிதர். இப்ப நான் வந்து கிறிஸ்துவன் இப்படின்னு பார்க்கும்பொழுது சிவம் வந்து எனக்கு உரியவர், நீ பார்க்கிற. அப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா புலி சிங்கம் அது அறவே கிடையாது, அதுக்கு கடவுளே கிடையாது, அதை வச்சு தள்ளிடும். அப்ப மரத்தை மதிக்கின்ற இயற்கையை மதிக்கின்ற கொள்கை இது எதுவுமே நமக்கு வராது. என்ன உலகத்துக்கு புகுத்தி கொண்டு நான் பார்க்கின்ற கடவுள் தான் சரியான கடவுள் அப்படின்னு. இதை நான் ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னா, இன்னைக்கு என்ன போக்கு நம்ம கிட்ட அதிகமா வருகின்றது தமிழர்கள் மத்தியில. அப்ப நீங்க பறந்து விரிந்து இருக்கும் போது இப்ப எல்லாருக்கும் என்ன வரும்னா, நான் ஒரு பரந்த அறிவினனாக எல்லா நிலைகளிலும் அன்புடையவனாக இருந்தா எப்படி என்னுடைய மதத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மதத்தை காப்பாற்ற வேண்டும், இனத்தை காப்பாற்ற வேண்டும், மொழியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு போராட்டம் வருதா இல்லையா? மொழிக்கு மேல நமக்கு பற்று உண்டா இல்லையா? இனம் மேல பற்று உண்டா இல்லையா? அப்ப அதே மாதிரி மதம் மேலேயே நமக்கு பற்று. ஏன்னா இதை அழிக்கின்றார்கள் அப்படின்ற கருத்து. இப்ப நாளைக்கு வந்து இதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? உண்மைகள் அப்படியே புதைக்கப்படுது, உண்மைகள் அழிக்கப்படுது. அதை நம்ம தற்காக்க வேண்டிய ஒரு கடமை வருது அப்படின்ற பொழுது, அப்போ நான் வந்து ஒரு சமயம் சார்ந்தவனா இல்ல, பொதுவாகவே ஒரு உண்மையை பார்க்கும் பொழுது, ஒரு நியாயத்தை பார்க்கும் பொழுது, இது அழிக்கப்படும் பொழுது அதுக்கு நாம போராட்டம் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. மொழி என்பது என்னுடைய மொழியாக மட்டும் இருந்தால், அது ஒரு மொழி. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ உலகத்துல எத்தனையோ மொழிகள் தோன்றி நின்று அழிஞ்சிருக்கு, எத்தனையோ மொழிகள் அழிஞ்சிருச்சு. இன்னும் எத்தனையோ குறுகிய இன்னும் பாத்தீங்கன்னா 10 பேர் பேசிட்டு இருக்கிற 2 பேர் பேசிட்டு இருக்கிற மொழிகள்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் அதையும் அழியும். என்ன நினைக்க, அதாவது இந்த மாதிரி நிறைய கான்ஃபரன்ஸ் போகும்போது தான் தெரியும் இவ்வளவு மொழிகள் அழிந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் அப்படின்றது. அப்போ அதை தற்காத்துக் கொள்வதற்காக எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இதுக்கு மத்தியில நாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, சில இந்த மொழி போராட்டம் இதெல்லாம் எதற்காக நமக்கு செய்கின்றோம் அப்படின்னாக்கா, நிச்சயமாக அந்த மொழியை தற்காப்பதின் வழி அந்த பண்பாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ உண்மைகளை நாம் பாதுகாத்து அது நெடுங்கால சந்ததியினருக்கு அதை மீண்டும் கொடுத்து அந்த இன்னும் சிறந்த மனிதர்களாக வாழ்வதற்கு நாம் வந்து செய்கின்ற ஒரு சின்ன முயற்சிகள். அப்ப இது வந்து ஒரு பெரிய உண்மை. இப்ப அதுக்கு மேல அதான் சொன்னால சிவமன்றி சாராமல் நீங்குதல் அப்படின்னா இங்க பொருள் வந்து அழகான பொருள் வருது. சிவமன்றி சாராமல் அப்படின்றது, அதாவது சார்தல் இல்லாமல் போகுதல் அப்படின்றதுனா என்ன அர்த்தம்னா, வியாபக நிலைக்கு நம்மை மாற்றிக்கொள்வது. இன்னும் விரிந்து விரிந்து பார்க்கும் பொழுது, இப்ப நான் பார்க்கிறேன் இவருடைய பிரச்சனை இவர் பிரச்சனை வேற, இவர் பிரச்சனை வேற. நான் வெளியே நின்று பார்க்கும்போது இருவருடையும் மாணவர்களுடைய பிரச்சனை. ஒரு ஆசிரியர் வந்து சொல்றாரு, அப்ப நீங்க பார்க்கும்போது அவருக்கு வேற பிரச்சனை மாதிரி இருக்கும், இவருக்கு வேற. நீ மேல நின்று பார்க்கும்போது இல்ல, 2 பேரோட பிரச்சனை ஒரு சாதாரண இன்னொரு நிலை. அப்போ மனிதனுடைய ஒரு உணவுக்காகவோ இதுக்காக தான் அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கும். மேல பார்க்க விரிந்து பார்க்கும் பொழுது அது வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாமே குறுகி போயிட்டே இருக்கு. அது வந்து இதெல்லாமே கிடையாது. இது வந்து வாழ்க்கையினுடைய உயர்நிலை வாழ்வதற்கு நம்மளுடைய உணர்வுகள் விரிந்த உணர்வுகளாக இருக்க வேண்டும், அகன்ற உணர்வுகளாக இருக்க வேண்டும், பல்லுயிர்கள் வாழ்வதற்கு துணை செய்வதாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க பாருங்க, மரத்தை அழிச்சிடுறாங்க. இப்ப சில பேர் வந்து அதுக்காக போராட்டம் நடத்தும் போது முதல்ல பார்க்கும்போது அது நியாயம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நன்றாக அப்புறம் பார்த்தா நீங்களும் அந்த கூட்டத்துல சேர்ந்துருவோம். இல்ல, இதனுடைய அழிவு என்னுடைய பேரழிவு அப்படின்னு. அப்ப ஏன் இந்த பார்வை நமக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் வந்து நாமளும் அந்த வியாபகத்துல சேரும். அதுக்கும் மேல சைவம் சிவானந்தம் சாயுட்சியம். இது வந்து
ரொம்ப உயர்நிலை விளக்கமாகவும் கொடுக்குறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, நம்மளுடைய சமய விளக்கங்கள்லாம் எங்க போகுது அப்படின்னும் பொழுது, இதெல்லாம் என்னமோ ஒரு மெட்டபாரிக்கல் ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டுட்டு போய் எங்கேயோ ஒரு கற்பனை உலகத்துல தள்ளி, இது சிவம் என்பது ஒரு உயர்ந்த பொருள், அதனுடைய நீங்க தொடர்பு கொள்வது அப்படின்னு எங்கேயோ உங்களை கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்ப அது எப்பவோ எந்த காலத்திலயோ எனக்கு வரப்போகுது அப்படின்னா, அது எப்படி நான் சைவமா என்னுடைய சமயமா நான் பார்க்கறேன், என்னுடைய வாழ்வியலை நான் பார்க்க முடியும்? இல்ல, ஒவ்வொரு நிமிடமும் நான் உணர்கின்றதா தான் இருக்க வேண்டிய, அதானே என்னுடைய சமயமாக இருக்க முடியும். சமயம் என்பது என்றைக்கோ எப்பொழுதோ வரப்போவதை பற்றி பேசுவதில்லை. அப்போ நீங்க ஓ சிவானந்தம் வரும், அது ஒரு பெரிய சாவிச்ச நிலைங்க, அதெல்லாம் இப்பெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. அப்ப எனக்கு சைவம் வேண்டாம், சைவம் வேண்டாம். அது எப்பயோ வரப்போகுதுன்னா அது வரும்போது வரட்டும், அது வரைக்கும் அது எனக்கு வெளியவே இருக்கிறது. என்னோட இப்போ இருக்குதோ அதுதான் என்னுடைய சமயமாக, என்னோட எப்போ என்னை வாழ வைப்பதுதான் எனக்கு சமயமாக இருக்க வேண்டும். அது என்னைக்கோ வரப்போகுதுன்னா எனக்கு அன்றைக்கு வேண்டாம், அது அன்னைக்கு வரது வரட்டும் அப்படின்னு தள்ளி வச்சிடும். இப்ப இங்க என்ன சொல்றோம்னா, இப்படியெல்லாம் என்னை நான் என்னுடைய சம்பந்தமாகுதலும் என்னை பற்றிய அறிவை எனக்கு தருகின்ற ஒரு நிலைப்பாடும், இந்த வியாபகங்கள் அப்படின்னா ஒவ்வொரு உயிர்களோடு அந்த அன்பினை உணர்வுகளை நான் பொருத்தி பொருத்தி உலகத்தில் உள்ள அந்த இயற்கையோடு என்னை கலக்க எனக்கு ஏற்படக்கூடிய அந்த வியாபக நிலை என்ன செய்யுதுன்னா, இதுதான் பொருளோ, இதுதான் என்னுடைய கனெக்ஷன். கடைசியா பார்த்தா இல்ல, அந்த நெட்வொர்க் எவ்வளவு அழகா வருது பாருங்க. கீழ்நிலையில பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு தவளைக்கும் ஒரு பாம்புக்கும் உள்ள தொடர்பு எனக்கு புரியல. அப்படியே பார்க்கும்போது அது அப்படியே பயோ பேக் மாதிரி போகுது. அப்புறம் மேல பார்க்கும்போது இன்னொரு பேப்பா போகுது, அப்படியே அது ஈகோவா மாறுது. அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் அதை பார்க்கும்பொழுது அது விரிந்து போகுது. அப்போ அது சாரா நிலைகள்ல தான் போகுது. முதல் அடுத்தது விரிகின்றது, சாரா நிலைகள்ல இன்னொரு நிலை. அப்ப நிச்சயமா இன்னைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த உண்மை பல நிலைகள்ல அது விரிந்து போகின்றது. ஆனா என்னை விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்கின்றது. நிச்சயமாக என்னை இன்னும் அறிய வைக்கின்றது. அதுதான் அந்த தன்னை அறிவு. இந்த அறிவுல நான் இருக்கும் போது, இந்த ப்ராசஸ்ல நான் இருக்கும் போது எனக்கு என்ன ஒரு அடையாளம்னா, என் மனசுல ஏற்படக்கூடிய ஒரு நிம்மதி, ஒரு விதமான அமைதி, ஒரு ஆனந்தம், மற்றவரை அழித்து ஏற்படக்கூடிய அந்த மாதிரியான உணர்வு ஏற்படாது. என் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வித ஆனந்தம், ஒரு தெளிவு, ஒரு உண்மை. அப்ப இங்க என்ன நான் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் எந்த சமயத்தவனாக இருந்தாலும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனாக பாராட்டுகின்ற போற்றுகின்ற ஒரு மனிதனாக இருக்கும். இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நான் ஒரு சமயத்துல சேரப்படுறேன். அது எந்த சமயம்னு எனக்கு தெரியாது, அது எக்ஸ் சமயம்னு வச்சுக்கோங்க. நான் அந்த எக்ஸ் சமயத்துல சேர்ந்ததோடைய நான் சொல்றேன், நான் எங்க அம்மா வேற சமயம், நான் எக்ஸ் சமயத்துல சேர்ந்துட்டேன், தி பெஸ்ட். அப்ப அந்த சமயத்துல உள்ளவங்க எல்லாமே கெட்டவங்க. அப்ப என்ன பார்க்கணும்னா, கொஞ்ச நேரத்திலேயே நான் என்ன ஆயிடுறேன்னா, என்ன தனிச்சது, நான் வேற இடத்துல இருக்கேன், நான் கிரேட், ஏன்னா என்னோட சம்பந்தம் பெருசு. நான் ஒரு மினிஸ்டர் கூட சேர்ந்துட்டா ஒரு மனுஷன் எப்படி வச்சுக்கிறான், நான் இது அப்படின்னு அந்த பாலிட்டிக்கல் கெயின் எனக்கு வந்துடுது. அப்போ அவங்க எல்லாத்தையும் பிரிச்சுட்டு யோல் முடியாது, நீ சிந்திக்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மத்தியில் நடக்கிற அந்த போராட்டம், நீங்க இதில் சேர்ந்துடணுமா, இந்த கட்சியா அந்த கட்சியா, நீ யார் கட்சி அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி கட்சி பிரிச்சு ஒரு உறவுலேயே கட்சி பிரிச்சிருவாங்க போனோடைய. அதுவும் அம்மா அப்பாவே உடனே தனிச்சிருவாங்க, இது முடியாதுமா உங்களுக்கு, இதெல்லாம் பண்ண முடியாது, அம்மா அப்பாவே ஒதுக்கிறோம். இப்ப என்ன கேள்வினா, இவர்கள் கொண்டிருக்கும் இந்த சமயம் சரியான சமயமா? இப்ப நிச்சயமா கிடையாது. இதுதான் நான் வலியுறுத்தி சொல்றேன். இன்னைக்கு அதாவது ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்துக்கு மாற்றுவது, ஒருத்தர் நான் மாத்துறேன் உங்களை, ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்துக்கு, என் சமயத்துக்கு வா அப்படின்னு நான் மாற்றுவது ஏன் ஒரு கிரைம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பாத்தீங்க அப்படின்னா சமூக விரோதம் மட்டும் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிரைம், ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸ். ஏன் கிரிமினல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு மனிதனை அவனுடைய குடும்பத்திலிருந்து பிரிப்பது, அவனுடைய உறவுகள்ல இருந்து பிரிப்பது, அவனுடைய பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிள்ளைங்களே பிரிச்சிடறாங்க. மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க, பிள்ளைங்களும் அக்கு பேர போயிருக்கு. இது என்னது? இதுக்கு பேர் தான் சமயம்.
நிச்சயமா ஒரு சமயம் ஒரு அதாவது சிவம் சாருதல் அப்படின்ற அந்த கருத்து, சிவம் சாருகின்ற ஒரு நிலை இருந்ததுன்னா எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு மனிதனை ஒரு ஒரு உயிரை துன்புறுத்தி என்னுடைய நிலைப்பாட்டை நான் நிறுத்த முயற்சி பண்ணவே மாட்டேன். அப்ப அதுல எவ்வளவு அப்ப எங்க இவனுக்கு மனநிம்மதி இருக்கும்? எந்த காலத்துலயும் மனநிம்மதி கிடையாது. அதுவும் சாயுஜ்யமாகுதல் அப்படின்னா அதோட கடந்த அந்த ஆனந்தத்தை அப்படியே அனுபவிக்கிற நிலை எங்க வரும்? நீ என்ன பண்ணாலும் வராது. இவ்வளவு பெரிய தப்புகள் எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க சாயுஜ்யம் முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் என்கிட்ட இருக்கக்கூடியது அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய அந்த தப்புணர்வு தான். அப்ப இதை வாங்குகின்ற பாரம்பரியமாக தான் நாம இருக்க முடியும் அப்படின்றத அவ்வளவு அழகாக நம்மளுடைய திருமூலர் நமக்கு விளக்கமாக தருகின்றார். அப்ப சமயம் என்பதை நாம் என்ன பொதுவாக என்னன்னா எல்லா உலகத்துல இயங்கிக்கிட்டு இருக்க எல்லா சமயம்